அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கிய வாழ்வு பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 10வது பகுதியாக தொற்று நோய்கள் பற்றி இன்னும் சில கருத்துக்களை பார்ப்போம். கடவுள் நம் உடலில் அமைந்துள்ள இத்தனை தற்காப்பு சாதனங்களையும் கடந்து தொற்றுநோய் நுண்கிருமிகள் உடலுக்குள் புகுவதற்கு மனிதனுடைய கெட்ட பழக்கங்கள் தான் காரணமாக இருக்கின்றன. ஆகாரம் சாப்பிட ஆரம்பிப்பதற்கு முன்னர் அழுக்கு படிந்த கைகளை கழுவாமல் அந்த கையினால் எடுத்து சாப்பிடுவதினால் நுண்கிருமிகள் உடலின் உள்ளே புகுந்து விடுகின்றன. குடிக்கும் நீரை கொதிக்க வைக்காமல் மூடி வைக்காமல் வைத்து எடுத்து உபயோகப்படுத்துவதினாலும் நுண்கிருமிகள் உடலின் உள்ளே புகுந்து விடுகின்றன. குடிநீரை அவசியம் கொதிக்க வைத்து ஆற வைத்த பின்பு உபயோகப்படுத்துதல் வேண்டும். ஈ மொய்த்த பண்டங்களை வாங்கி சாப்பிடக்கூடாது. வியாதிக்காரர்கள் கழிக்கும் மலம், துப்புகிற கோலை, அழுகிய பண்டங்கள் ஆகியவற்றை ஈயானது ருசித்து புசிக்கும். உண்பதற்கு முன்பாக ஈ அதன் உமிழ்நீரை ஆகாரத்தில் உமிழும். உமிழ்நீரில் கலந்த ஆகாரத்தை ஈ உறிஞ்சி குடிக்கும். அந்த ஈயானது நம்முடைய ஆகாரத்தில் அமரும் பொழுது வழக்கம்போல் அதன் உமிழ்நீரை உமிழும். வியாதி கிருமிகள் நம்முடைய ஆகாரத்தில் கலந்து உடலுக்குள் சென்று விடுகின்றன. அதனால் ஈ மொய்த்த பண்டங்களை உண்ணக்கூடாது. நம் சருமம் ஆணி, ஊசி, கத்தி ஆகியவற்றினால் கிழிக்கப்படாமல் முன்ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். கிழிக்கப்பட்டால் அந்த ஆயுதங்களில் ஒட்டி கொண்டிருக்கும் நுண்கிருமிகள் உடலுக்குள் நுழைய வாய்ப்பு உண்டு. மேலும் காற்றின் மூலம் மிதந்து வரும் நுண்கிருமிகளும் அந்த காயங்கள் வழியாக உடலினுள் செல்ல வாய்ப்பு உண்டாகும். இப்படியாக தொற்றுநோய் வகைகளான பெரியம்மை, சின்னம்மை, மணல்வாரியம்மை, காசநோய், டைபாய்டு சுரம், சீதபேதி, தொண்டை அடைப்பான், காலரா, மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் நம்மை தொற்றி நம் ஆரோக்கியத்தை சீரழிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வளவு முன்ஜாக்கிரதையுடன் நாம் இருந்தால்தான் நம் ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் என்பதற்கு இத்தனை எடுத்துக்காட்டுகள் நம்மிடையே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்து நாம் நம்முடைய வாழ்வை, நோயற்ற வாழ்வு நாம் வாழ கண்டிப்பாக நாம் இத்தனை வழிமுறைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் மீண்டும் நாளைய தொடரில் நம்மிடையே இருக்கும் சில பொருட்கள், தாவரங்களை கொண்டு சித்த வைத்திய முறையில் நமக்கு ஏற்படக்கூடிய சில நோய்களை எளிய முறையில் சரி செய்யும் வழிகளை பற்றி கூற இருக்கின்றேன். உங்களுக்கு பிடிக்குமா என்பதை உங்களது கமெண்டிலே தெரிவியுங்கள். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் கொடுங்கள். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.